புரோட்டீன், கிரியேட்டின், அப்புறம் ஸ்டெராய்ட்ஸு இந்த மாதிரி வந்து பேக்டு ஒரு ஒரு புது மனுஷன் வந்து ஒரு ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணுறான் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுற விஷயங்களே வந்து இதுவாக தான் இருக்கும் மெஜாரிட்டி ஆஃப் இடங்களில். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது நல்லது இல்லையா, தேவையில்லையா அப்படிங்கிறத பார்த்துருவோம் அந்த வீடியோவில். நான் அந்த வீடியோ ஃபஸ்ட்லேயே சொல்லிடுறேன். நான் இன்றைக்கி தேதி வரைக்கும் வே ப்ரோட்டீன் அப்படிங்கிறதுலேருந்து எந்த ஒரு ஐட்டமுமே அது எனக்கு வந்து ரொம்ப கெட்ட பழக்கம்ன்றதால, அதாவது ஆயில் ஃபுட் வந்து ரொம்ப கெட்ட பழக்கம்னு சொல்லணும், அந்த மாதிரி போயிடாதீங்க. ஆயில் ஃபுட் வந்து எனக்கு அதிகமாக பிடிக்கும், ஸ்வீட் வந்து அதிகமாக பிடிக்கும். அதை நான் வந்து எப்போதுமே நான் வந்து அவாய்ட் பண்ணதே இல்லை, அதை வந்து சாப்பிட்டுட்டே இருப்பேன். பட் நான் இன்னைய வரைக்கும் நான் ஜிம்மில் போய் சேர்ந்து ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வீட்டிலேயே இப்போ வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது இவ்வளோ நாள் ஒர்க் அவுட் பண்ணாலும் நான் அந்த வே ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ஒரு ஸ்கூப் கூட எடுத்ததில்லை, ஒரு பேக்கெட் கூட அதில் வாங்கினதில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரியேட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் டேப்லெட் சாப்பிடுவாங்க, ஒரு சில பேர் வந்து இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ்க்காக ஏதோ ஒன்று கலக்கி வந்து குடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் எதுவுமே பண்ணதே கிடையாது. அதை நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஸோ அதனால் வந்து நான் ரொம்ப அதை பற்றி எனக்கு பெரிய அளவில் நாலேஜ் இல்லை. பட் நான் வெளியிலேருந்து பார்த்து நான் ஏன் அதெல்லாம் அவாய்ட் பண்ணேன் அப்படிங்கிற உங்கள் ரீசன் மட்டும் சொல்கிறேன். அது எல்லாம் கெட்டது, அதெல்லாம் சாப்பிடவே கூடாது அப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்ல வரல. அதனால் வந்து நான் யாருமே இந்த வீடியோ பார்த்து அஃபைண்ட் ஆகாதீங்க. நான் வந்து வே ப்ரோட்டீன் ரொம்ப கெடுதல் அப்படி இப்படின்லாம். நான் ஏன் வே ப்ரோட்டீன் சொல்கிறேன்னா, மெஜாரிட்டி ஆஃப் ஜிம் போகிற பீப்புள் வந்து நிறைய வந்து வே ப்ரோட்டீன் வந்து இன்டேக் எடுப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அங்கே ஜிம்மில் மெஜாரிட்டி ஆஃப் ஜிம்மில் வந்து ப்ரோட்டீன் சோர்ஸ் கொடுத்தா தான் வந்து உடம்பு கெயின் ஆகுங்கிறது உண்மை தான். பட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து நான்வெஜ்ஜாக இருப்பாங்க. நான் வெஜ் பீப்புளை ரொம்ப கம்மி சொல்லலை. வெஜ் பீப்புளில் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். ரொம்ப ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ப்ரோட்டீன் ரிச் மிஞ்சி போச்சுன்னா பன்னீர் சாப்பிட்லாம், ஒரு சில நட்ஸு சாப்பிட்லாம், மில்க்கு சாப்பிட்லாம். இதுதான் வந்து அவங்களோட ப்ரோட்டீன் சோர்ஸ். ரொம்ப கம்மியான லிமிட்டட் குவான்டிட்டி ஆஃப் ப்ரோட்டீன் சோர்ஸ் தான். பட் நீங்கள் நான்வெஜ்ஜாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் வெஜ்ஜும் சாப்பிடுவீங்க, நான்வெஜ்ஜும் சாப்பிடுவீங்க. சிக்கன் சாப்பிட்லாம், மட்டன் சாப்பிட்லாம், ஃபிஷ்ஷு சாப்பிட்லாம், அப்புறம் என்ன நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அதில் வந்து நிறையா வெரைட்டி ஆஃப் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இதெல்லாம் இவ்வளோ வெரைட்டி இருக்கும்போது நம்ம ஏன் வந்து வே ப்ரோட்டீன் எடுக்கணுங்கிற ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து அதை வந்து போய் வந்து வாங்கலை. அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். அந்த ஒரு ஹோல் பேக் வந்து 5000 rupees அந்த மாதிரி ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு 2 எக்ஸு சாப்பிடுவேன். எனக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா எனக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து நான் சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். ஸோ இதுதான் வந்து என்னோட ரொட்டீனாக இருந்தது. மற்றபடி இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, அந்த வே ப்ரோட்டீன்லேயே நிறையா ஃபேக் ப்ராடக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த ஒரிஜினல், அதாவது நம்ம ஒரு ரொம்ப பிராண்டடான ஐட்டமே வந்து நிறையா ஃபேக் ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்கும். அதே மாதிரி டப்பா இருக்கும், அதே மாதிரி ப்ராடக்ட் இருக்கும், அதோட டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து ஃபேக் ப்ராடக்ட் அப்படின்னே சொல்ல முடியாது. எல்லாத்துலேயுமே வந்து மேட்ச் பண்ணிடுவாங்க. மேட்ச் பண்ணி வந்து அதை வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான ப்ராடக்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஆர்டிஃபிஷியலாக கிடைக்கிற எதுவுமே வந்து இது எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணது தான். இது வந்து எதுவுமே நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கிடையாது. வர்றது வேணால் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதாவது மில்க்லேருந்து எடுக்கலாம், வேறு ஏதாவதுலேருந்து எடுக்கலாம். பட் அவங்க எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதை ஆர்டிஃபிஷியலாக ப்ராசஸ் பண்ணி தான் வந்து நமக்கு பவுடராக கொடுக்குறாங்க. அது என்ன தான் இருந்தாலும் அது ஆர்டிஃபிஷியல் ப்ராடக்ட் எடுக்கும்போது அது எந்த அளவுக்கு லெஜிட்டாக இருக்குது, எந்த அளவுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம உடம்புக்கு பாதிப்பை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி தெரிஞ்சுக்கினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது வந்து நல்ல ஆப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது எந்த லிமிட்டட், ஒவ்வொரு பாடிக்குமே வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் இருக்குது. ஒரு சில பேர் வந்து 1 ஸ்கூப் 2 ஸ்கூப் அந்த மாதிரி எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கும் பட்சத்தில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ரிசல்ட் வந்து இருக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அதிகமான வே ப்ரோட்டீனை வந்து இன்டேக் எடுக்கிறது. இதனால் வந்துட்டு நம்மளோட கிட்னியை வந்து பாதிப்படைய ஒரு உண்டான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய பேருக்கு ஆகியும் செஞ்சுருக்கு. அது அந்த ரீசன்னால தான் ஆச்சா அப்படின்ற மாதிரி தெரியாது. பட் ஜிம்மில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பீப்புளுக்கே வந்து திடீர்னு வந்து கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் நான் வந்து ஒரு சில டைமில் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதை தாண்டி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு அந்த கிரியேட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வே ப்ரோட்டீன் எடுத்துகிட்டா வந்து இன்னொரு ப்ராடக்ட் வந்து ஒன்று எடுக்கணும், ஒரு டேப்லெட் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும், ஃபைபர் வேணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக அப்படியே அடிக்கிட்டே போவாங்க. அந்த ஒரு ப்ராடக்ட்டோட நிற்காது, அந்த ஒரு ப்ராடக்ட்டோட அடிக்கிட்டே போவாங்க. அதுதான் அங்கே பிரச்சனையே நடக்கும். ஒரு ப்ராடக்ட் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது நிறையா ப்ராடக்ட் வேணும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஈகோ சிஸ்டத்துக்குள்ள போய் பில்ட் ஆகிற மாதிரி. ஒரு ஆப்பிள் ஃபோன் வாங்கினோம் அப்படின்னா வந்து ஆப்பிள் ஃபோன்லேருந்து மற்ற ஃபோனுக்கு ஷேர் பண்ண முடியாது. நம்ம வந்து மேக் வாங்கணும், அவங்க அந்த ஈகோ சிஸ்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஒரு ஈகோ சிஸ்டம் மாதிரி பில்ட் ஆகி அப்படியே அதுக்குள்ளேயே நம்ம போய் வந்து அடைஞ்சு போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் நான் வந்து அதுக்குள்ளே போகலை. மற்றபடி அதில் இருக்கிற ஸ்டெராய்ட்ஸு இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து கெடுதல். அதை வந்து கண்டிப்பாக எடுக்காதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்டெராய்ட்ஸ் வந்து எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சால் வந்து அது உடம்புக்கு நல்லது அப்படி இப்படின்லாம் வந்து கதை விடுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. ஸ்டெராய்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கெடுதல். அதை வந்து யார் ரெக்கமெண்ட் பண்ணாலும் எடுக்காதீங்க. நீங்கள் ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஒரு சில பாடிஸை பார்த்து, ஒரு சில பாடி பில்டர்ஸையோ இல்லை ஒரு சில ஆக்டர்ஸையோ பார்த்து எனக்கு உடம்பு வந்து சீக்கிரமாக வந்துடணும், 3 மாதத்தில் வந்துடணும், 2 மாதத்தில் வந்துடணும்னு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெராய்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. பட் அது லாங் ரனில் உங்கள் பாடியை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துகிட்டு அதை வந்து வெளியில் எடுக்கணும்னு வேறு சொல்லுவாங்க. அந்த ஸ்டெராய்ட்ஸை வந்து உள்ளே எடுத்து
பாடியை பம்ப் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து அதை வந்து வெளில எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு கெமிக்கலான ஐட்டத்தை உள்ளே எடுத்து அதை வந்து வெளியில் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கே நம்ம பாடியை நம்மளே கெடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஜிம் போகிறது, நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதெல்லாம் நம்ம நல்லதுக்காக பண்ணுறதை விட இது வந்து ஒரு ஷோவாக வந்து மாறிடும். அவங்கெல்லாம் வந்து பாடி பில்டிங் போகிறாங்க, அதனால் வந்து அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. பாடி பில்டிங் அப்படிங்கிறது வந்து இப்போ ஸ்டெராய்ட்ஸ் இல்லாமல் இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாடி பில்டிங்கில் இருக்க 99% ஆஃப் பீப்புள் வந்து ஸ்டெராய்ட்ஸ் எடுத்து தான் அந்த மாதிரி ஸ்டேஜஸ்லாம் போகிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக பாடி பில்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா நீங்கள் வேணால் வந்து ட்ரை பண்ணலாம். அதுவுமே வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட நீங்கள் எந்த அமௌண்ட் ஆஃப் அளவில் எடுத்து அதை வந்து நேச்சுரலாக அதை முடிஞ்ச அளவுக்கு எப்படி பாடி அஃபெக்ட் பண்ணாமல் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்டெப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவான திங்கு. ஒரு சில இடங்களில் ஒரு சில ரெக்கமெண்டேஷன் காரணமாக ஒரு சில பேர் வந்து நான் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை வந்து பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கேட்டு நீங்கள் யாரும் தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. அந்த மாதிரி விஷயங்களில் போய் மாட்டிக்காதீங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய பாதிப்பை நம்ம உடம்புக்கு கொண்டு வந்துடும். ஸோ அதனால் அதை மட்டும் செய்யாதீங்க. இது என்னோட கைண்ட் ரிக்வஸ்ட். ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அதாவது சப்ளிமெண்ட்ஸோட என்னோட தாட்ஸ் அண்ட் என்னோட வியூ அபவுட் தட். ஏன்னோ அதனால் வந்துட்டு இதில் நான் சொல்கிற வீடியோலாம் இதில் நான் சொன்ன விஷயம் எல்லாமே அது வந்து என்னோடய ஓன் தாட்ஸ் மட்டும்தான். நான் அதை வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நான் வந்து ரிசர்ச் பண்ணல. நான் பார்த்த விஷயங்களையும் நான் கேட்ட விஷயங்கள் மட்டும்தான் இதை வந்து கோர்த்து இந்த ஒரு வீடியோ வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் இந்த வீடியோ.